வெல்கம் பேக் டு கைரளி உலகம். இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு சின்ன அனுபவம் என்னென்னா, இந்த கேக்கோட கவர் இருக்கும்ல, அதில் வந்து ஸ்டாரு, கிறிஸ்மஸ் ஃபாதர் அப்படி நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்ல, அதில் படங்கள்லாம் அந்த கவரை நான் பத்திரப்படுத்தி வைப்பேன். ஆனால் வெட்ட முடியாது, அந்த பூக்களை வெட்ட முடியாது அப்படிலாம் இருக்கும்போது கொஞ்சம் கவலையாக இருக்கும். அங்கே இங்கே எங்கேயாவது ஒழிச்சு வச்சுட்டு இருப்பேன். வீட்டு மக்கள் பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. அப்போ இன்றைக்கி வந்து ஒழிச்சு வைக்க எனக்கு ஒரு இடம் கிடச்சிது. அந்த இடத்த குறித்து எப்போதும் நான் இரிட்டேட் ஆவேன். ஏன்னா அது வந்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பேன். என்னால் முடிஞ்ச அளவு சுத்தம் பண்ணி வைப்பேன். ஆனால் அது ஒரு ஒழிச்சு வைக்க ஒரு நல்ல இடம். இன்னொரு ரூமோட சந்து 2 ரூமுக்கு வர சந்தில் ஒரு மேலே ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கிற இடம், ஒழிச்சு வைக்க ஒரு நல்ல இடம்னு சொன்னால் போதும். நம்மளோட இஷ்டமும் ஒழிச்சு வைக்க முடியுதுல்ல. அப்படியே அந்த இடம் எனக்கு இரிட்டேட்டாக இருந்த இடம் கூட இன்னைக்கு எனக்கு அவ்வளோ நன்மைக்காக தெரிஞ்சுது. குப்பையை சேர்த்து வைக்கிறது வேற ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. இதில் உள்ள நன்மை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படிதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியங்களுக்கும் ஒரு பாடம் பின்னால் இருக்கும், மாரல் பின்னால் இருக்கும். அதனால் இப்போ வர கஷ்டங்களை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதில் வந்து ஒரு பாடம் நமக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எங்கேயும் விலை இல்லாமல் உங்களை பொருட்டாவே நினைக்காம ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டுக்காதீங்க. உங்களுடைய ஹெல்த்து, உங்களுடைய பியூட்டியை, நீங்கள் உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் அதை வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அவங்கள வந்து நீங்கள் இருதயத்தில் இன்டர்னலாக நீங்கள் அவங்கள வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டுக்காதீங்க. உங்களை விலை கொடுக்காத இடத்துல நீங்கள் கண்டுக்காதீங்க. சட்டையே பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் நல்ல சந்தோஷமாக எங்கள் அப்பா என்னை ராஜா மாதிரி வளர்த்திருக்கிறாரு, எங்கள் அம்மா என்னை ராணி மாதிரி வளர்த்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய லைஃப்பை வந்து கேர் பண்ணி சந்தோஷமாக எது உங்களுக்கு சந்தோஷம் தருதோ அந்த சந்தோஷத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் உங்களுடைய லைஃப்பை என்கேஜ் பண்ணிக்கணும். வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அமைப்பு, ஆனால் அங்கே சந்தோஷம் இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுலேயும் நம்ம ஒரு பாடம் கற்றுக்க வேண்டியது இருக்கும். நல்லா சண்டை போட ஆள் இருக்காங்களா, அதுக்கும் சந்தோஷப்படுங்க. நமக்கு சண்டை போட ஆள் இருக்காங்களேன்னு சந்தோஷப்படுங்க. அனாதை மாதிரி தனியாக பைத்தியம் மாதிரி இருக்கிறத விட சண்டை போட ஆள் இருக்குதுன்னு சந்தோஷப்படுறது எல்லாத்துக்கும் சந்தோஷப்படுங்க. வேறு வழியே இல்லை. சந்தோஷத்துடன் நன்றி, வணக்கம்.